விவசாயத்துல நிறைய ஆர்வம் இருக்கு. அதனால விவசாயத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? நெல் பயிரோட தாக்குதல் பூச்சியும் அதோட மேலாண்மையும் சொல்ல போறேன் நான். ஃபர்ஸ்ட் இலை பெயின் சொல்லுவாங்க, த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நாற்றங்கால்ல அதிகமா வரும். இது சாறு உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லுவாங்க. இது இலைகளோட சாரை உறிஞ்சி இலை வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இது சுருண்டு போயிடும் அந்த இலையெல்லாம். இது கடுமையா பாதிக்கப்பட்டா இலையோட நுனிகள் வாடிவிடும். சோ இதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் மேலாண்மைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாற்று முழுவதும் நீர் மூழ்கும்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் நீரை வடிச்சிட்டு நீரோட த்ரிப்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணா தயாமீத்தாக்சான் இல்லைன்னா அசாடிராக்டின் இதை நம்ம அடிக்கலாம். அப்புறம் புகையான்னு சொல்லுவாங்க. புகையான பழுப்பு நீர தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. இது நீர் மட்டத்துக்கு சற்று மேலுள்ள தண்டின் அடியில கூட்டமா இருக்கும். இது ஒரு சாறு உறிஞ்சு பூச்சி தான். இது சாரெல்லாம் உறிஞ்சதுனால அந்த பயிர் வலுவிழந்து சாய்ந்து விடுது. அப்புறம் புகைந்தது போல் அங்கங்க காணப்படுவது ஹாப்பர் பர்ன் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பால் பிடிக்கும் முன் கதிர் காய்ந்து பதிராகிவிடும். பதிரானவ மகசூல் கெடும். இதனால இதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்தா நைட்ரஜன் தலைச்சத்து அதிகமா கொடுக்கறது நம்ம தவிர்க்கணும். ஏன்னா தலைச்சத்து அதிகமா இருக்கனால அந்த பச்சையத்துக்கு அதிகமா ஈர்க்கப்படும். அது இயற்கை எதிரி பூச்சிகள் சொல்லுவாங்க. சிலந்தி பூச்சி, அப்புறம் புள்ளி வண்டி இதெல்லாம் நம்ம அதிகமா வைக்கிறதுனால அந்த மருந்தடிக்கலாம் நம்ம குறைக்கலாம். அது அப்புறம் வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வேப்ப எண்ணெயை நம்ம அங்கங்க போட்டோம்னா அதுக்கும் அந்த வாசனைக்கு அது வராது. தனி வேப்ப எண்ணெயா இல்ல காதி சோப்பு கலந்து அந்த மாதிரி ஏதாவது தனியாவும் பண்ணலாம், காதி சோப்புக்கு கலந்து பண்ணலாம். அப்புறம் நெருக்கமா நடுவதை தவிர்க்க விடும். நெருக்கமா நம்ம நட்டினோம்னா அது ஒரு பயிர்ல இருந்து இன்னொரு பயிருக்கு தாவுனா அதிகமான நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நல்ல இடைவெளி விட்டோம்னா அது அதோட பாதிப்பு. இந்த இடத்துல திருந்திய நெல் சாகுபடி முறை அல்ல செம்மண் நெல் சாகுபடி முறையை அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? ஆமா, திருந்திய நெல் சாகுபடி நம்ம பண்ணலாம். 25 அடி வரைக்கும் விட்டா நம்ம இந்த புகையானோட பாதிப்பை தடுக்கலாம். உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இந்த குறைந்த நாள்ல ஒவ்வொரு விவசாயம் சந்தித்து இந்த மாவட்டத்தினுடைய தட்பவெப்பநிலை எல்லா துறையிலும் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்வது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அவங்க எதிர்காலத்துல ஒரு சிறந்த அதிகாரியாகவோ சிறந்த வேளாண் அலுவலராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆரம்பத்துல தயக்கத்தோடி வந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை சில தகவல்களை சொல்லி இருக்கிறேன் கடந்த கால அனுபவ பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள்? நிச்சயமா நான் அவங்கள்ட்ட எப்பவுமே நான் சொல்றது உண்டு. குறிப்பா இந்த கிளிகுளம் வேளாண் கல்லூரியில இருந்து வீட்டுல வர ஒரு 6 IAS ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அந்த வகையில இவங்க பணிகளுக்கு போய் இந்த மாவட்டம் முழுவதும் சரி மாநிலம் முழுவதும் இந்தியாவுக்கே பணியாற்ற முடியும். அதனால அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா இவங்க பார்த்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கான இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் எப்பவுமே அதை சொல்லுவேன். அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க தயாராகுங்க, விவசாய பணிகளும் மேற்கொள்ளுங்க. அதை இதுக்கும் தயாராகி நாட்டு மக்கள் சேவை செய்யணுங்கிறது நான் ஒவ்வொரு மாணவர்களையும் சொல்லுவாங்க. அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. 4 ஆண்டு படிப்பில் இந்த கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சியானது களத்து மேட்டில் விளைபொருட்கள் உற்பத்திக்காக விவசாயிகள் காட்டி வரும் ஆர்வத்தை நேரடியாக தெரிந்து கொள்ள வாய்ப்பை உருவாக்கி உள்ளதாக பயிற்சி பெறும் மாணவிகள் தெரிவித்தனர்.